தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்திகளை பரப்புபவர்கள் இந்திய நாட்டிற்கு எதிரானவர்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக வீடியோக்களை தவறாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் சிலர் வதந்திகளை பரப்பினர். இது பெரும் சர்ச்சையான நிலையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் அவசர ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நம்பிக்கையோடு தமிழ்நாட்டிற்கு வரும் அனைத்து மாநில தொழிலாளர்களுக்கும் தேவையான வசதிகள் செய்து தரப்பட்டு சலுகைகள் வழங்கப்படுவதை பட்டியலிட்டுள்ளார். அமைதிமிகு சூழ்நிலையை காண பொறுக்காத சிலர் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் தமிழ் மக்களின் பண்பாட்டினை அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் செயல்பட்டு வருவதாக சாடியுள்ளார். வேறு மாநிலங்களில் நடைபெற்ற சில சம்பவங்களின் வீடியோக்களையும் படங்களையும் தமிழ்நாட்டில் நடைபெற்றதாக வதந்தி பரப்பி அச்சத்தை பரப்புபவர்கள் மீது சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்திருக்கிறார். இவ்வாறு வதந்திகளை பரப்புபவர்கள் இந்திய நாட்டிற்கு எதிரானவர்கள் என்றும் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் எவ்வித அச்சமும் அடைய வேண்டாம் என்றும் யாராவது தங்களை அச்சுறுத்தினால் காவல்துறையின் உதவி எண்களில் புகார் அளிக்கும்படியும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாகவும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எந்த பாதிப்பும் நேராது என்பதை உறுதிபட தெரிவித்திருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வதந்தி பரப்பிய வடமாநில பத்திரிகை ஆசிரியர்கள் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்புவோர் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன்படி மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த தைனிக் பாஸ்கர் பத்திரிகை ஆசிரியர் மீது திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று தன்வீர் போஸ்ட் என்ற பத்திரிகை உரிமையாளர் முகமது தன்வீர் என்பவர் மீதும், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரசாந்த் உமாராவ் என்பவர் மீதும் தூத்துக்குடியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள இவர்களை கைது செய்ய தனிப்படை அமைத்து டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த டிஜிபி சைலேந்திரபாபு வதந்தி பரப்புபவர்களுக்கு அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் கூறினார். பொய்யான செய்திகளை வதந்தியாக பரப்புபவர்கள் மீது கிரிமினல் குற்றம் பதிவு செய்யப்பட்டு அவங்க கைது செய்யப்படுவாங்க. அதிகபட்சமாக அவங்களுக்கு 7 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். இந்நிலையில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவு பின்னலாடை நிறுவனங்களில் பணியாற்றி வரும் புலம்பெயர் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தமிழ்நாடு முழுவதும் பின்னலாடை நிறுவனங்கள், செங்கல் சூளைகள், கட்டுமான நிறுவனங்களில் பணிபுரியும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் பாதுகாப்பாக வாழ்ந்து வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். 3 வருஷம் இங்கே தானே வேலை பார்க்குறேன். பார்த்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு கொடுத்துருச்சுன்னு சாப்பாட்டு நல்லா கொடுத்தேன். நல்லா பார்த்துட்டு ஃபேமிலி எல்லாமே अंदर फैमिली 3 फैमिली இருக்கு. इधर हम लोग चेन्नई मेट्रो में काम कर रहे हैं. हम लोग को यहाँ कोई प्रॉब्लम नहीं है. இப்போ வந்து 8ஆம் தேதி ஹோலி ஃபெஸ்டிவல் இருக்கு. அது வந்து மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். ஸோ அதுக்காக தான் பசங்க ஊரு போகிறத தவிர இந்த இஷ்யூஸ்க்காக இல்லை. அதெல்லாமே ஃபேக், அதெல்லாம் க்ரூமிங், அதெல்லாம் நம்பக்கூடாது. தாங்கள் தாக்கப்படுவதாக பொய்யான வீடியோக்கள் பரப்பப்படுவதாகவும் ஹோலி பண்டிகைக்காகவே பெரும்பாலானோர் சொந்த ஊருக்கு செல்வதாகவும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்காக சிலர் வதந்திகளை பரப்பி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அண்ணாமலை, புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது எல்லாம் சோசியல் மீடியால எங்கேயோ இருந்த வீடியோ எடுத்து போட்டு தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சி நடக்குது. அதனால இதை நான் நேற்றே சொன்னேன், மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழக அரசோடு, காவல்துறையோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பெயரை களங்கம் விளைவிக்க யார் முயற்சி எடுத்தாலும் அதை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். இதேபோன்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை விதைக்கும் அமைப்புகள், அதன் தலைவர்கள் உட்பட யாராக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு சட்டம் போன்ற கடுமையான சட்டங்களில் அவர்களை கைது செய்ய வேண்டும் என வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறும் பீகார் தொழிலாளர்களின் வேண்டுகோளை பீகார் மாநில அரசு கண்டுகொள்ளவில்லை என்று அம்மாநில பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக பீகார் மாநில பாஜகவின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோக்களில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழகத்தில் துயரம் அனுபவித்து வருவதைப் போல குறிப்பிட்டுள்ளது. पूरा पोस्टर लगाया हुआ है, उस पोस्टर पर लिखा हुआ है
कि हिंदी वाले को बाहर निकालो, तमिल वाले के लिए तमिल नौकरी है, यहाँ ओनली तमिल वाले के काम करेगा, हिंदी वाला नहीं काम करेगा. இந்த வீடியோக்களில் பேசும் தொழிலாளர்கள் பீகார் அரசை விமர்சித்துள்ளனர். இதனை குறிப்பிட்டு ட்வீட் செய்துள்ள பீகார் பாஜக, வேலையை விட்டுவிட்டு பீகார் திரும்பிய தொழிலாளர்களுக்கு மாநில அரசு எப்போது வேலை கொடுக்கும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக கூறி அம்மாநில சட்டப்பேரவையில் பாஜகவினர் அமளியில் ஈடுபட்டனர். புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது தவறான தகவல் எனவும் திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாகவும் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் விளக்கமளித்தார். ஆனால் இதனை பாஜகவினர் ஏற்க மறுத்து அமளியில் ஈடுபட்டனர். மார்ச் 9 அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. இந்த சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற மார்ச் 9 நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக வந்த பிறகு நடைபெறும் முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இதுவாகும். தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக விவசாயிகளுடன் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவையில் 2023-2024 ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வரும் 20 தாக்கல் செய்ய உள்ளார். அதற்கு மறுநாள் வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் தொடர்பாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, பால்வளத்துறை அமைச்சர் நாசர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர். விவசாயிகளிடமிருந்து பெற்ற கருத்துக்களின் அடிப்படையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது. 2000 ஆண்டுகள் கடந்தும் கல்லணை இன்றும் சிறப்பாக இயங்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அடுத்த நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள உட்கட்டமைப்பு துறைக்கான திட்டங்களின் முக்கியத்துவம் குறித்து காணொலி மூலம் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் காணொலி வாயிலாக பேசிய பிரதமர் மோடி நீர்வழித்தடம் மற்றும் அணைகள் கட்டமைப்பு குறித்து உரையாற்றினார். அப்போது கொல்கத்தாவில் உள்ள நீர்வழி தடத்தையும் தமிழ்நாட்டில் உள்ள கல்லணையையும் சிறந்த உட்கட்டமைப்பிற்கான உதாரணமாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். तमिलनाडु के तंजावर में कलैणी डैम है. एक कलैणी डैम चोल साम्राज्य के दौरान बना था. ये डैम करीब करीब 2000 साल पुराना है और दुनिया के लोग ये जानकर हैरान रह जाएंगे कि ये डैम आज भी ऑपरेशनल है. மேலும் உட்கட்டமைப்பு என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் என்றும் பிரதமர் கூறினார். 2014 ஆண்டிற்கு முன்பு இருந்ததை விட தேசிய நெடுஞ்சாலைகளின் கட்டுமானம் இரட்டிப்பாகியுள்ளதாக கூறினார். மேலும் நாட்டின் உட்கட்டமைப்பை போன்று சமூக கட்டமைப்பும் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். டெல்லியில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. டெல்லியில் மதுபான கொள்கை மாற்றியமைக்கப்பட்டதில் அரசு அதிகாரிகளுக்கு பெரிய தொகை லஞ்சமாக கைமாறியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை கடந்த 26 சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இந்நிலையில் 5 நாட்கள் காவல் முடிந்து மணீஷ் சிசோடியா டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஆளும் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் கட்சி தலைமை அலுவலகம் முன்பு திரண்டு போராட்டம் நடத்தினர். இந்த வழக்கில் மணீஷ் சிசோடியாவை மேலும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ அனுமதி கோரிய நிலையில் 2 நாட்கள் மட்டும் அனுமதி வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் மணீஷ் சிசோடியா ஜாமீன் கோரிய மனு மீது 10 விசாரணை நடைபெறும் எனவும் உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் மணீஷ் சிசோடியாவின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 10,000 ரூபாய் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். கர்நாடக பாஜக எம்எல்ஏவின் மகன் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தை சுட்டிக்காட்டியுள்ள அவர் மணீஷ் சிசோடியா மீது மட்டும் பாஜக அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக விமர்சித்துள்ளார். கர்நாடகத்தில் பாஜக எம்எல்ஏவின் மகன் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா கைது செய்யப்பட்டார். சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட் நிறுவன தலைவரும் பாஜக எம்எல்ஏவுமான
மாதல் விருக்ஷப்பாவிற்கு டெண்டர் தொடர்பாக சிலர் லஞ்சம் தர முற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன்படி 40 லட்சம் ரூபாயை விருக்ஷப்பாவின் மகன் பிரசாந்த் வாங்கிய போது ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். இந்த விவகாரத்தை அடுத்து சர்ச்சையில் சிக்கிய எம்எல்ஏ சோப்பு தயாரிப்பு நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து விலகினார். இந்த நிலையில் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை பதவி விலக கோரியும் பாஜக எம்எல்ஏவை கைது செய்ய கோரியும் பெங்களூருவில் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் பசவராஜ் பொம்மையின் வீட்டின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சித்தராமையா, ரந்தீப் சுர்ஜிவாலா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். நாகை பட்டினச்சேரியில் கச்சா எண்ணெய் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் கடலில் கலந்த எண்ணெயை பிரித்தெடுக்கும் பணி நிறைவு பெற்றது. நாகூர் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் பெட்ரோலிய நிறுவனத்திற்கு சொந்தமான குழாயில் கடந்த 2ஆம் தேதி உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் கடலில் கலந்தது. இதனால் கடற்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு கண்ணெரிச்சல், மூச்சுத் திணறல் போன்ற பிரச்சினைகள் ஏற்பட்டன. கடலில் மீன்களும் செத்து மிதந்தன. இதைத் தொடர்ந்து குழாய் உடைப்பை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் கடல் சீற்றம் காரணமாக பணியில் தொய்வு ஏற்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் மின் விளக்குகள் அமைத்து இரவு முழுவதும் பணியாற்றிய ஊழியர்கள் குழாயின் உடைப்பை சரி செய்தனர். இந்நிலையில் கடல் நீரில் கலந்த கச்சா எண்ணெயை பிரித்தெடுக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்றது. கடற்கரையில் பள்ளம் தோண்டப்பட்டு கச்சா எண்ணெய் கலந்த கடல் நீர் அதில் சேகரம் செய்யப்பட்டு படிய வைத்து பிரித்தெடுக்கப்பட்டது. மேலும் கச்சா எண்ணெய் பரவிய இடங்களில் அதன் தன்மையை செயலிழப்பு செய்யும் விதமாக 100 லிட்டர் அளவில் ரசாயனம் தெளிக்கப்பட்டது. சென்னை தாம்பரம் அருகே ஆன்லைன் செயலிகளில் பெற்ற கடனை திரும்பி செலுத்த முடியாததால் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. தாம்பரம் அருகே மாடம்பாக்கம் கணபதி காலனியை சேர்ந்தவர் வினோத்குமார். இவர் குடும்ப செலவிற்காக ஆன்லைன் செயலிகள் மூலம் 20 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியுள்ளார். தொடர்ந்து கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கடந்த 1 வருடமாக வினோத் மன உளைச்சலில் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் வீட்டில் உள்ள தனது அறைக்கு சென்று தாழிட்டுக் கொண்ட இளைஞர் வெகு நேரமாகியும் வெளியே வரவில்லை. இதனால் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து அவரது தாய் உள்ளே சென்று பார்த்தபோது இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சேலையூர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பிரபலங்களுக்கு போலியாக டாக்டர் பட்டம் வழங்கிய அமைப்பைச் சேர்ந்த ராஜு ஹரிஷின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமை கவுன்சில் என்ற அமைப்பு சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 26ஆம் தேதி விருது வழங்கும் விழா நடத்தப்பட்டது. அப்போது இசையமைப்பாளர் தேவா, நடிகர் வடிவேலு, யூடியூப் பிரபலங்களான கோபி மற்றும் சுதாகர் உள்ளிட்டோருக்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனியார் அமைப்பு சார்பில் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டதும் நிகழ்ச்சிக்கு அண்ணா பல்கலைக்கழகம் இடம் வழங்கியதும் சர்ச்சையாக உருவானது. அதன் பின்னர் இவ்விவகாரத்தில் கையெழுத்து முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி மனித உரிமை கவுன்சிலின் ஒருங்கிணைப்பாளர் ராஜு ஹரீஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் விருது பெற்ற பிரபலங்களுக்கும் முறைகேடுகளுக்கும் தொடர்பு இல்லை என தெரிவித்துள்ளார். இந்த மனு நீதிபதி டிவி தமிழ்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் தரப்பில் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மலை கிராம பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக வாச்சாத்தி கிராமத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த வாச்சாத்தி மலை கிராமத்தில் சந்தன மரக்கட்டைகளை பதுக்கி வைத்திருப்பதாக கூறி கடந்த 1992இல் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண்கள் 18 பேரை அதிகாரிகள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக வனத்துறை அதிகாரிகள் உட்பட 215 பேர் மீது சிபிஐ போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கு விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துவிட்ட நிலையில் மீதமுள்ளவர்களுக்கு ஓராண்டு முதல் 10 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வேல்முருகன் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். மேலும் சம்பவம் நடந்த வாச்சாத்தி கிராமத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்ய உள்ளதாகவும் அறிவித்தார்.
அதன்படி வாச்சாத்தி கிராமத்திற்கு சென்ற நீதிபதி வேல்முருகன் பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக விசாரணை மேற்கொண்டார். சம்பவம் நடந்ததாக கூறப்படும் இடங்கள், பள்ளிக்கூடம், குளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த அவர் கலசப்பாடி கிராமத்திலும் ஆய்வு மேற்கொண்டார். திருச்சியில் உள்ள காவிரி பாலத்தை போக்குவரத்து பயன்பாட்டிற்காக அமைச்சர் கே ஏ நேரு திறந்து வைத்தார். திருச்சியின் அடையாளங்களில் ஒன்றாக காவிரி பாலம் திகழ்கிறது. 540 மீட்டர் நீளம் மற்றும் 15 மீட்டர் அகலம் கொண்ட இப்பாலத்தை தாங்கி நிற்கும் தூண்களில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக போக்குவரத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை உருவானது. இதனை கருத்தில் கொண்டு காவிரி பாலத்தை சீரமைக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வந்தன. அண்மையில் பாலத்தில் தார் சாலை அமைக்கும் பணி நிறைவடைந்த நிலையில் திருச்சி காவிரி மேம்பாலத்தை போக்குவரத்துக்கு அமைச்சர் கே ஏ நேரு திறந்து வைத்தார். 6 மாச காலமே ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அதுவும் சுத்தி போறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது டைமுக்கு நாங்க கிளம்பி ஆகணும். திறந்தது எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இதை ஒரு வாரமாவே நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். திருச்சி பாலம் திறக்கப்பட்டதன் மூலம் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக அமைச்சர் கே ஏ நேரு தெரிவித்துள்ளார். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் குறையும். தொடர்ந்து அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.